ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்ஆர்ம்டு காம்பேக்ட் மோட் இன் ஆல் ராக்ஸ்டார் கேம்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சரி வாங்க எல்லாத்தையுமே வந்து வரிசையா வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம வைஸ் சிட்டியை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்போம். வைஸ் சிட்டிலேருந்தே வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோட்டில் யாராவது இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே ஒரு குண்டு பையன் ஒருத்தன் போயிட்டுருக்கான் பாருங்கள், அவனை ஒரு குத்து ஊற்றுவோம். ஆட்டி 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 என்னது இது? செத்துட்டான். என்னது இது? ஒரு போலீஸ்காரனும் இல்லை. இவன் அடித்தானா ஒரு கும்பலாக இருக்காங்க, அவர் மேலே போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நமக்கு. இவனை அடிப்போம். என்னது இது? போலீஸ் கேஸ் ஆக மாட்டேது, 2 பேர் கொண்டு. போலீஸ்காரன் முன்னாடியே அடிச்சிட்டோம் அப்படின்னா போலீஸ் கேஸ் ஆகும். போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. இவனை குத்துனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கேஸ் வரும். பார்ப்போம். சேர்த்துட்டான். வந்துட்டாங்க. என்னது இது? உடனே பஸ்டடா. நம்ம அவனை அடிக்க கூட இல்லைங்க போலீஸ்காரனை, அதுக்குள்ளே பஸ்டடா. அதுக்குள்ளே கேஸில் தூக்கிட்டு வந்து வச்சுட்டானு. சரி, நம்ம 1 தடவை மறுபடியும் இதே வந்து ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். இன்னும் எப்போன்னு பார்த்து ஊரில் ஒரு புக்கிங் வேணும். வந்துட்டாங்க. அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா. அக்காவை அடித்ததுனால இப்போ உடனே போலீஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. போலீஸ் போட்டு தூக்கி போட்டு மிதிக்கலாம். இப்போ என்னது இது? ஒரு போலீஸ் நான் குத்திட்டுருக்கிறேன், இன்னொரு போலீஸ் என்னடானா கண்டுக்காமல் போகிறாரு. அவர் டிரைவர் போலீஸாக இருப்பாரோ? இப்போ தான் ஞாபகம் இருந்ததா நீங்கள் ஒரு போலீஸ்னு? ஓ சாரி, அன்ஆர்ம்டு காம்பேக்ட் மோட் தெரியாதனமாக கன்று வந்துடுச்சு. அவ்வளோதான். கேஸ் ஆயிடுச்சு. வாங்கடா. அவ்வளோதான், நமக்கு ஹெல்த்து பயங்கரமாக கம்மியாயிடுச்சு. அவ்வளோதான், செத்துட்டோம். சரி ஓகே கைஸ், நம்ம GTA 4க்கு போவோம். GTA 4க்குள்ளே வந்தாச்சு. யாராவது ஒரு NPCC பார்த்து ஒரே அடி தான். நிக்கோ கண்ணில் 3 பேர் நீ மாட்டினீங்கடா எல்லாருமே. அட்டி அப்படி அட திரும்பிடா. அப்படி போட்டாச்சு. இந்த இவன் ஒருத்தன் தான் பெண்டிங். ஒரே தள்ளு ஆட்டோ. டாக்ஸிக்காரங்க கொடுக்கலாம் வந்துட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு டாக்ஸியை வச்சு ஏமாத்துறா. ஒரே குத்து போடா. என்ன இது? நம்ம 2 கொலை பண்ணிட்டோம், இன்னும் போலீஸ் வந்து நம்மளை கண்டுபிடிக்காமல் இருக்குது. GTA 4லேயும் போலீஸோட இதெல்லாம் பவர்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க. குத்துன்னு குத்திட்டு இருக்கிறோம் பாருங்க, கண்டுக்கிறாங்களான்ட்டு. அப்படி போட்டு ஒரு குத்து. அவ்வளோதான். இங்கே தான் போலீஸ் இருக்குது. போலீஸ் முன்னாடியே அவனையாவது ஒருத்தன் அடித்தோம்னா வந்துடுவானுங்கல்ல. அவ்வளோதான். குத்து. போலீஸ் வரட்டும். குத்து. அடச்சா, என்னங்க இது? GTA வைஸ் சிட்டி மாதிரி இதுலேயும் ஆகுது. அவ்வளோதான், இங்கே போலீஸை பார்த்தாலே நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் சரண்டர் ஆகிடுறானுங்க. நம்ம இன்னொரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாச்சு. போலீஸ் கார் வருது. NPCs எதுவும் இல்லையே. எங்கே? அங்கே ஒரு NPCs ஆட்டம். யாராச்சும் ஒரு நான் சண்டை போடும்போது நம்மளுக்கு ஜோக்கர் ஆக்கிறதுக்குனே தான் இந்த கார்காரங்களெல்லாம் ஸ்பாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது ராக்ஸ்டார்ஸ். அங்கே தூரத்தில் இருக்கான் பாருங்கள், அவனை குத்துவான். பக்கத்துலேயே போலீஸ்காரர் இருக்குது. இப்போ மட்டும் போலீஸ் இருந்ததுன்னா ஒரே குத்து தான் போலீஸை. வாங்கடா. ஆடா, என்னடா இது? போலீஸ் அடிப்பான்னு பார்த்தா NPC அடிக்கிறான். சுத்தங்க, இது GTA 4 அவ்வளோதான். நம்மளால் போலீஸ் எதிர்த்து அடிக்கவே முடியாது. GTA 5ல் பார்க்கலாம். ஓகே, GTA 5க்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குற இடத்துல எல்லாத்தையும் ஒரு அக்ரெஷனோடு தான் வந்து GTA 5ல் வந்து அடிக்கணும். முதல்ல கேட்டை ஒரு உதைப்போம். என்னங்க இது? ராக்ஸ்டார் யாருமே மாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்கானுங்களா, இல்லை நான் மாஸ் பண்ணக்கூடாதுன்னே கேம் இப்படி சதி பண்ணுதா? ஒரே குத்து போடா. எந்திரிங்க. என்ன NPCs எல்லாம் GTA 5ல் ரொம்ப சோம்பேறிங்களாக இருக்காங்க. ஒரு பஞ்சுக்கே எல்லோரும் செத்துடுறாங்க. மேலே 2 பேர் இருக்காங்க, அவங்க ஒரு குத்து ஊற்றுவோம். அட்டி அப்படி போட்டு இவனை ஒரு குத்து. அவ்வளோதாங்க, போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதாவது ஒரு போலீஸ் வரும், அது ஓங்கி ஒரு குத்து குத்தணும். இப்போது எங்கே ஓட பார்க்குற தம்பி? மன்னிச்சிருப்பா, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெம்பு இல்லை, உனக்கு தெம்பு இருக்குதான்னு பார்ப்போம். ஒரே குத்து. பையன் வந்து நம்மக்கிட்ட 4 அடி வாங்கியிருக்கிறாப்புல. போலீஸு கேஸ் ஆச்சு இன்னும், ஆனால் போலீஸ் எதுவும் வரலையே. வைஸ் சிட்டியில் பார்த்தோம்னா டக்குன்னு வந்துட்டாங்க போலீஸ் எல்லாம். டக்குன்னு வந்துட்டாங்க. இதில் இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. ஆடியாஸ்ன்னு வராங்க போல இருக்குது. வரட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த NPC அடிப்போம்.
போடு போடு போடு, இன்னொரு என்பிசி ஒரே குத்து. மன்னிச்சிருங்கக்கா. அந்த இவங்க 2 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, விட்னஸஸ். இவங்கெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. போலீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. பஞ்சு விடுவோமா? சிங்கம். ஆஹா, நமக்கு ஹெல்த் வேறு ரொம்ப பயங்கரமாக குறையுது. பிஸ்டலை வச்சு நம்மளே அடிக்கிறேன். இருங்க, காரை விட்டு ஏற்றிடுவோம். இருங்க, ஏற்றிட்டு போயிடுவோம். ஹெல்த் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. டக்குன்னு ஹெல்த் வேறு குறைஞ்சிருக்குங்க. இதில் வண்டி வேறு கவுந்துராது. வயசுட்டில் தாங்க இது ஒரு பெரிய பயம். வண்டி கவுந்துச்சு அப்படின்னா எந்திரிச்சு ஓடுறான்னு ஓடணும். ஃபைல இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. கவுராம் நம்ம லெஃப்ட் ரைட்டை வச்சுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். என்னது அதுக்குள்ளே ஹெலிகாப்டர்லாம் வந்துருச்சு. போலீஸ்காரங்க யாராவது நான் கொன்னேன்னா என்ன? எல்லாரையும் அடிக்க மட்டும்தானே செஞ்சேன். அடித்ததுக்கே 3 கேஸா? சரி இருங்க, இவனுங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காமிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் ஹீல் ஆகிட்டு இன்னொரு தடவை வந்து பஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இட்ஸ் டைம் டு காம்பேட். நம்ம ஓரளவுக்கு ஹீல் ஆகிட்டோம். இங்கே ஒரு போலீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து திருப்பி வந்து ஏற்ற மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனால் வந்து பஞ்ச் பண்ணுவேன். ஒரே குத்து. முடிஞ்சு, முடிஞ்சு. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ரைட்டு, RDR 2 போவோம். இனி கேஷுவலாக இல்லை, ஒன்லி அக்ரெஷன் தான். டேய் பஞ்சு மிட்டாய் சட்டை போட்டுருக்கானே, இன்னைக்கு செத்தடானே. என்ன இது அடிக்கலான்னு பார்த்தா எந்திரிச்சிட்டேன். ஒரு ஆள் குத்து விட்டுட்டு, ஷெரீஃப் வாங்க சார், உங்களுக்கு தான் குத்து. உங்களை அடித்தா தானே நமக்கு வாண்டட் லெவல், பவுண்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ குத்தணும்ல. இவனை அடிக்க முடியல, நல்லா இருக்கணும். சரி, இங்கிட்டு போ. அங்கே ஒருத்தன் கண்ணு வச்சுருக்கான் பாரு, அவனை பொறுத்துடுவோம். தெரியுமியா நீ ஒரு ஷெரீஃப்னு? ஷெரீஃப்னு சொல்லிட்டு எங்கே ஓடுறான் பாருங்க. இல்லை ஓடலைங்க, தடிக்க விட்டு கீழே விழுந்துட்டேன். சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நான் 5 வருஷம் 10 டன் வெயிட்றான். அச்சுக்கு ஏன்டா டேய், என் மேலே கை வச்சவனையே நான் விட்டதில்லை. நீ கை வச்சுட்ட. உன் நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்தியா? ஃபைட்டுக்கு வரியா? அடப்பாவில, இவனை நான் அடிக்கலான்னு இருந்தால் நீங்களே அடிச்சிட்டீங்க. சரி ஓகே. சரி, இவனோட இடத்த நம்ம பதுங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பதுங்கி கொஞ்சம் ஹீலப் ஆகிட்டு திருப்பி பேட்டிலுக்குள்ளே போகணும்ல. கொஞ்சம் நேரம் ஹீலப் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. எங்கேருந்தாவது வந்துடுறானுங்க வவால் பசங்க. எஸ்கியூஸ் மீ. அவ்வளோதான், இவன் ஜித்து போயிட்டான். அவனையும் நம்மளை பொடுத்தல விட மாட்டானுங்க, பசக்கார பயிலுங்க. நான் அடிக்கிறதுக்கு பதிலாக அவனுங்க அடிச்சிட்றாங்க. யார் சுட்டுருக்குறானுங்க? இங்கேருந்து கன் ஷூட்டிங் சவுண்டு கேட்குறேன். நான் எங்கேருந்து தெரியலையே. அங்கே வரானுங்க, வந்துட்டானுங்க வவால் பசங்க. ஹலோ பாய், ஒரே குட்டி. அட்டி இவங்கிட்ட இருக்கான்னு பார்ப்போம். ஒரே பஞ்சா. ஐயோ, இது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓடு ஹீல் பண்ணணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு போய் ஹீல் பண்ணணும். ஓகே, ஓரளவுக்கு ஹீல் ஆகிடுச்சு. அவனோ ஒருத்தன் இங்கே பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறான். அவனை புரட்டி எடுக்கணும். வந்துட்டா, வா ராஜா வா. ஐயோ, நமக்கு வேறு கட்டணம். வாடா. அவ்வளோதான், செத்துட்டான். வெளியிலேருந்து
இதை வந்து ஹீல் பண்ணிக்குவோம். ஹீலிங்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஸ்டாமினா எனர்ஜி போர்ஷன் எல்லாத்தையுமே ட்ரிங்க் பண்ணிட்டு மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஹெல்த்துக்கு வந்து நம்ம வந்து ட்ரிங்க் சாப்பிட்டாச்சு. அடுத்து அப்படியே ஸ்டாமினாக்கும் வந்து சேர்த்து வந்து புஷ் பண்ணிடுவோம். இப்போ வாங்கடா பார்த்துக்கலாம். ஓகே, ஆர்தர் வீரமரணம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.